ஹாய் வர்ஸ், நம்ம இந்த வாரம் எந்த டோர்னமெண்ட்டு கமிட்டி ஆகிருக்கோம்னா நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறை வட்டம் மொண்டிப்பட்டி 50K டோர்னமெண்ட்டு. இவங்க தான் கமிட்டி மெம்பர்ஸ். நேம் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சா தம்பி பேர் சொல்லுடா. அப்படியே உன் பேர்? உன் பேரியா தம்பி? உன் பேரியா? உன் பேர்? உங்கள் பேர்? ராகுல். உங்கள் பேரியா? நான் உங்கள் பேர் ராஜா. உங்கள் பேர்னா? உதயகுமார். மோகன். செல்வராஜ். நான் உங்கள் பேர்னா? ஓகே. எத்தனை வருஷமாக அந்த டோர்னமெண்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 வருஷம். 2 வருஷம். யாரோட நினைவாக பண்ணிட்டு இருக்கீங்க? குரு நினைவாக. கொஞ்சம் சத்தமாக பேசுங்கண்ணா. குரு நினைவாக பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் நண்பரானா? அவர் நண்பர் மாதிரி 2 வருஷமாக கண்டக்ட் பண்ணிருக்கீங்க. போன வருஷம் எவ்வளோ வச்சுருந்தீங்க ப்ரைஸு? 30,000. இப்போ எனக்கு தெரிஞ்ச மணப்பாறையில் வந்து ஃபஸ்ட் டைமாக 50 ரூபா நீங்கள் தான் நடத்துறீங்க. கண்டிப்பாக இதை வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து மணப்பாறை பொறுத்தவரையும் ப்ரைஸ் அமௌண்ட்டு 20-30 அதிகபட்சம் நடக்கும். ஃபஸ்ட் டைமாக 50 ரூபா வந்து மணப்பாறையில் கண்டக்ட் பண்ணுறீங்க. அதிலே இப்போ ரொம்ப பெரிய சந்தோஷம். ஓகேண்ணா. அந்த ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லணும். ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ஃபஸ்ட் 50,026. ஓகேண்ணா. செகண்ட் ப்ரைஸ் 40,026. தேர்ட் ப்ரைஸ் 30,026. ஃபோர்த் ப்ரைஸ் 20,026. ஓகே. கப்பு ஸ்பான்சர்ஸ் யாருன்னா? எல்லா ஸ்பான்சருமே MPS நாகராஜ். 4 ப்ரைஸ். ஓகேண்ணா. இது 3 டேஸாக சாப்பாடுலாம் போட்டிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக பிளேஸ் கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை கண்டிப்பாக போன வருஷமே நான் பார்த்தேன், அது நல்ல விஷயமா இருந்துச்சு. புதுக்கோட்டையில் தான் அதிகமாக அது நடக்கும். இப்போ நம்ம சைட்லேயும் ஒரு டோர்னமெண்ட்டு கொடுக்காம இருக்காங்க. அது நிறையா பேர் உங்களை பார்த்து கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகேண்ணா. அடுத்து ப்ளஸ் நம்ம ஊருக்கு என்ன ஸ்பெஷலு எதாவது சொல்லுங்கள். நம்ம ஊர் சைடு கிரிக்கெட் தானா? இப்போ நம்ம நேம் என்ன? டோர்னமெண்ட் நேம் கிரிக்கெட் டீம் பேர் குரு நினைவு. இல்லை இப்போ டோர்னமெண்ட் ஆட போவீங்கல்ல, என்ன நினைவாக பேர் சொல்லி ஆடுவீங்க? ஜாலி பாய்ஸ் மொண்டிப்பட்டி. அந்த நேமில் எத்தனை டோர்னமெண்ட் இதுவரை ஆடிருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 100 போட்டி 100 ஆடிப்பீங்களா? இல்லை நானே பார்த்துருக்கேன், சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை டோர்னமெண்ட்டில் ப்ரைஸ் எடுத்திருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 30-40 போட்டி. அதில் இம்பார்ட்டன்ட் மேட்சை பற்றி ஏதாவது சொல்லுவேண்ணா. சிவகங்கையில் ஒரு மேட்ச் விளையாடணும். ஏங்க இங்கேருந்து சிவகங்கை போனீங்களா? சிவகங்கையில் ஒரு மேட்ச் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தோம். எவ்வளோ ப்ரைஸ்ண்ணா? 1 lakh 50,000 செகண்ட் ப்ரைஸ் எடுத்தோம். அதே அதுக்கு போன வீக் வந்து நாமக்கல்ல செகண்ட் ப்ரைஸ். நாமக்கல்ல சேம் 30,000 எடுத்தோம். 50,000 அவங்க எடுத்தாங்க. ஓகேண்ணா. அந்த உங்கள் டீம் வந்து கைட் பண்ணுறது யாருண்ணா அதிகமாக? மாவு பண்ணுவார். கருப்பண்ணன் தானே? ஏன் கருப்பண்ணன் தான் எல்லா இடத்துலையும் இருப்பார். கண்டிப்பாக பார்த்துருக்கேன் நிறையா மேட்ச். நானும் சின்ன வயசில் ஜாலி பாய்ஸ் மொண்டிப்பட்டி நம்ம பசங்க ரியல் சேலஞ்சர் கல்லாத்துப்படியும் அதிகம் மேட்ச் வரும். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அப்போவுமே நம்ம கிரௌண்ட் வந்து அங்கே இருக்கும், அந்த குளத்துக்கிட்டையா, அந்த குளத்தில் இருக்கும். நான் சின்ன வயசு அந்த பயமாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். உங்களை அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகேண்ணா, சந்தோஷம். நம்ம மணப்பாறையில் ஃபஸ்ட் டைம் 50 ரூபா நடத்திருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிங்க. அதே முக்கிய விஷயம் என்னன்னு சொல்லி ஆகணும்னா த்ரோ வந்து எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுறாங்க. நீ கரெக்டாக பிடிச்சி கொடுத்தீங்க. அந்த விஷயத்தில் நம்ம மோகனை பாராட்டி ஆகணும். ஏன்னா அதான் மெயின். அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து செமிஃபைனலு ஃபைனல்லாம் கமிட்டி விளாட்றாங்க. அது மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரூல் வந்து நீங்கள் ஆடி வந்தீங்க, அது ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லா கமிட்டியும் அதே மாதிரி அடுத்தடுத்து மேட்ச் நடத்துகிறவங்களும் இதே ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் டீம் வந்து நிறைய என்ட்ராகும், விளாட வருவாங்க. லாங்லேருந்துலாம் மணப்பாறை செல்ல அதிகமாக வர்றதில்ல. கொஞ்சம் பிச்சு இதாக இருக்கும், கமிட்டி எப்படி நடத்துவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம இது மாதிரி ஒரு டைம் நடத்தி காமிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த டோர்னமெண்ட் வந்து இங்கே ஆட வரணும் ஆசைப்பட்டு வருவாங்க. சரி, அடுத்த வருஷம் பிளான் இதற்கான பெருசாக இது நடத்துகிற மாதிரி கண்டிப்பாக சூப்பர்ண்ணா. சரி, நமக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. ஓகே.